சிவாய நம சிவாய நம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. நேத்துல கோயம்புத்தூர் மோடி வந்திருந்தாரு, கொந்தளிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? என்ன கொந்தளிச்சிருக்காரு? ஊழல்வாதிகள் ஒழிச்சிருவாராம். எந்த ஊழல்வாதிகள? திமுக வேற யாரு? அது இந்த மகளிர் அந்த மசோதா சட்டத்துக்கு இவங்க ஆதரவு கொடுக்கல. ஆமா, எல்லாம் இப்ப தோல்வி அடைஞ்சதுனால இந்த திமுக அந்த குடும்பத்துக்கே நல்லது செய்யற பழக்க மொழியா இருக்கு. பூரா கெடுக்கிற மட்டும்தான் வேலை. இல்லையா, நான் ஒண்ணு கேக்குறேன். இவரு 13 வருஷமா ஊழல் ஒழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஆட்சிக்கு 12 வருஷம் மேல ஆச்சுல்ல. 2 தடவை 3ஆவது தடவை வந்தாச்சு. இன்னும் என்ன ஊழல் ஒழிக்க எப்படி? ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. மோடி எல்லாம் ஊழல் ஒழிக்க முடியாது. யோகி தான் ஊழல் ஒழிப்பாரு. யோகி மட்டும் பிரதமர் ஆகட்டும். நாளைக்கே மோடியை ராஜினாமா மட்டும் யோகி கிட்ட பிரதமர் பொறுப்பு ஒப்படைக்க சொல்லுங்க. இவரை வேணா உத்தரப்பிரதேசத்துக்கு சிஎம் போக சொல்லுங்க. வச்சு பாருங்க. யோகி மகராஜ் என்னைக்கு பிரதமராரோ அன்னைக்கு ஊழல்வாதிகள் அவரும் வாயி வாழு அவனும் சுருட்டிட்டு பொத்திட்டு உட்காருவான். அது வரைக்கும் மோடி உனக்கு எவனுக்குமே பயம் இல்லையா? அவருக்கு ஆராசா அன்னைக்கு கருப்பு சட்டையை போட்டுட்டு அங்க பார்லிமெண்ட்ல ஐயோ என்ன குதிக்கிறாரு. ஏன் என்னையா இவங்க என்னையா கிழிச்சிட்டாங்க? 13 வருஷம் ஆட்சிக்கு ஆட்சி என்னத்த பண்ணிட்டாங்க? அரை மணி நேரம் மோடி பாருங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி, அதுக்கு சுப்ரீம் பவர்ல லீடர் இருக்காங்க. இவங்க 3 பேர் நினைச்சேன்னா அரை மணி நேரம் ஆகுமாய்யா திமுக சோழியை முடிக்கிறது. அரை மணி நேரம் ஆகாது. 13 வருஷமா ஒழிக்கிறாங்களா ஊழல் ஒழிக்கிறோம். அப்புறம் மேடைக்கு மட்டும் பேசுவாங்க திமுக குடும்ப கட்சி. இது உலகத்துக்கே தெரியும் ஐயா, இது உலகத்துக்கே தெரியும். ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கிற? ஒன்னு புரிஞ்சுக்கங்கய்யா, இவங்க இங்க எவனுமே இங்க பரமாத்மா கிடையாது. நானும் கடந்து வேண்டாம் ஏதாவது சொல்லிட போறேன். ஒன்னு புரிஞ்சுடுங்க. யோகி நல்லா புரிஞ்சுங்க. எப்போ ஊழல்வாதிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னா யோகி பிரதமர் ஆகணும், அண்ணாமலை உள்துறை அமைச்சர் ஆகணும். யோகி பிரதமர், அண்ணாமலை உள்துறை அமைச்சர், இந்த 2 பேரும் ஆனானா அவரு ராம இவரு அனும. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் சொல்லல, பரம்பொருளை சொல்றான். எம்பெருமான் சொல்றான் பாருங்க. முறை தப்பி ஆண்ட முகடன் வெறுநீசன் குறை நோவு கொண்டு கூடி இறப்பான் உன்காலம். அதிலே சில பேர் அரசு பதவி உனக்கு எனக்கெனவே விதியை அறியாமல் வெட்டி கொண்டே மாழ்வான். நான் அப்பதான் என்ன பண்ணுவான், சாமி அவனுடைய தூதுன்னு அனுப்புவாரான். அப்ப வந்தது அனுமன் யாரு? அனும வேற யாரும் கிடையாதுயா. அண்ணாமலை ரூபத்துல அனுமதி உட்கார்ந்துட்டு இருக்கான். உங்களுக்கு அதெல்லாம் இந்த அண்ணாமலை பார்த்தா என்ன நீங்க மனசு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோகி ஆதித்யநாத் ரூபத்துல அங்க பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பன் பரம்பொருள் இறைவன் அவன். அதனால இவங்க எல்லாம் மனுஷங்க. இவங்க எல்லாம் மோடி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க 2 பேர் நினைச்சாதான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க ஊழல்வாதிகள் சோழியை முடிக்க முடியும். இவங்க சும்மா மேடைக்கு மேடை ஊழல்வாதி திமுக குடிமை கட்சி, இது யாருக்கே தெரியாது. மாரிதாஸ் பக்கமா போட்டு டெய்லி கிழிச்சிட்டு இருக்காரு. நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் விட்டு தொலைங்க. வாய்ச்சோடால்தான் செயல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லையா? வயிற்றுச்சலா இருக்கு. பாஜக தொண்டர்கள் அவ்வளவு விரக்தியில இருக்கான். அதனால இவருக்கு சாமியை சொல்ற மாதிரி இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவானா இறைவன் இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த முறை தப்பியாண்ட, அதாவது ஆட்சி ஊழல், லஞ்சம், லாவணியம், கொடுமை, இந்த மாதிரி அகங்காரத்துல ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆளக்கூடிய தருணத்துல என்னுடைய தூதனாகி அனுமனை அனுப்புவேன். இந்த திமுக ஆள்றானா இவனதான் சொல்றான் சாமி. அப்ப என்ன பண்ணுவாரா, நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாண எச்சி கோட்டிசை என்றுரைப்பேன் கோமகனே உன்காலம். அப்பா சொல்றான் பரம்பொருள். அதாவது இந்த மாதிரி கொடுமையான ஆட்சியாளர்கள் ஆளக்கூடிய இடத்துல என்னுடைய தூதனாகி அனுமனை நான் அனுப்புவேன். அவன் போய் இவனுங்களுக்கு மணி கட்டுவான், அந்த பூனைக்கு மணி கட்டுவான், இவங்களுக்கு சவுக்கால் அடி கொடுப்பான்னா. இன்னைக்கு அண்ணாமலை ஒத்த மனுஷையா. அவர் என்ன எல்முருகன் மாதிரி மந்திரியா இருக்காரா? இல்ல அமித்ஷா மாதிரி உள்துறை அமைச்சரா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஒரு பேட்டி கொடுத்தா அவன் கதி கழிட்டு உட்கார்ந்துருக்கான். ஐயோ அடுத்து என்ன பேசுவாரோன்னு. இது இறைவன் வகுத்த விதி. அதனால இருக்கு. மோடி எல்லாம் ஒரு காலத்துல ஊழல் ஒழிக்க மாட்டாரு. எழுதி வச்சுக்கோ. மோடி ஊழலை ஒழிக்கிறதா இருந்தா எதுக்கியா நயினார் நாகேந்திரனுக்கு போய் தலைவர் பதவி கொடுக்காரு? நயினார் நாகேந்திரன் பெரிய பரமாத்மாவா பரிசுத்தவானா? போங்க நீங்க வேற. அண்ணாமலைக்கே நயினார் நாகேந்திரன் பிடிக்காது. ஏன்னா அண்ணாமலை தெரியும் நயினார் நாகேந்திரன் திராவிட கட்சியில இருந்து வந்தவர். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இவங்களை ஜெயிக்க சொல்லி பாக்கலாயா? ₹1 ஓட்டு கொடுக்கணும்னு சொல்லு. ஏதோ வந்துற போது. இவனுக்கு சித்தாந்தமே நம்ம சித்தாந்தம் கிடையாதுயா. பிஜேபி சித்தாந்தமே இவங்களுக்கு கிடையாது. மோடியே இப்ப திராவிட கட்சி கூட பிஜேபி அடமான வச்சாரு தமிழ்நாட்டுல. அதனால இங்க புரிஞ்சுக்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் பிரதமர் ஆகணும், அண்ணாமலை உள்துறை அமைச்சர் ஆகணும். இன்னைக்கு குடியரசுத் தலைவர் அடுத்து யாரை போடணும்னா ஹெச்ராஜாவை போடணும். போடு. அப்ப பாரு, திமுக ஊழல் இல்ல, எந்த கட்சியும் ஊழல் பண்ண மாட்டான். இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. சும்மா மேடைக்கு மேட வாயில சொன்னா போதுமாயா? நான் அரசு ஆடிய தீயா பரவிட்டு இருக்கு. என்ன பண்ணீங்க? என்னத்தை கிழிச்சிங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவங்க எல்லாம் சும்மா இவங்களே கள்ள கூட்டணியான்னு எனக்கே சந்தேகமா வருதியா? அண்ணாமலை லிஸ்ட் கொடுத்தாரு, நீ என்ன நடவடிக்கை எடுத்த சொல்லு. நானும் கேட்டேன் உங்ககிட்ட. அண்ணாமலை ஒதுங்கிட்டாரு பாருங்க. அண்ணாமலை வேற வழி இல்ல.
அண்ணாமலை தான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு, தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன், ஆனா என் மனசாட்சி படி செய்யலன்ட்டாரு. இப்ப அண்ணாமலையே சும்மா ஒரு குத்துமைப்பா செஞ்சுட்டு இருக்க, அண்ணாமலைக்கு தெரியாதா? எடப்பாடி லிஸ்டையே வெளியே விடுவேன்னாரு. வேற வழியில அப்படியே கட்டி போட்டாங்க வாய. அதனால இங்க பாருங்க, இவங்க எல்லாம் ஊழல ஒரு காலமும் ஒழிக்க மாட்டாங்கய்யா. ஒழிப்பாங்க. அஞ்சாறு பிரதமர் யோகி பிரதமர் ஆனா ஊழல் ஒழியும், ரவுடிசம் இருக்காது, எல்லாம் வாழை சுருட்டிக்குவான். ஆராசா அப்படி பேச மாட்டாரு. மோடியை பத்தி யாருக்குமே பயம் இல்லையா? என்ன தன்னோட்ட கருத்து சட்டை போட்டு பேசுறாங்க. இவன் என்னையா மோடி பண்ணிட்டாரு? மோடி இங்க பாருங்க, என்ன பொறுத்தல மோடி மேல எனக்கு நல்ல மரியாதை. நான் ஒரு காலத்துல மோடி ஐயா பரமாத்மான்னு பேசிட்டு இருந்தேன். கிடையாது. மோடி ஐயா ஒரு ஜீவாத்மா, பரமாத்மா கிடையாது. பரமாத்மா யோகி ஆதித்யநாத் தான் பரமாத்மா. ஏன்னா பகவான் கீதையில சொல்றான், யதா யதாகி தர்மஸ்யா கிளநிர் பவதி பாரதா விதானமா தர்மஸ்யா ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தே சம்பவம். என்ன சொல்றான் எங்க அப்பா? சொல்றான் எப்போது பாருங்க, சாமி சொல்றான், எப்போதெல்லாம் தர்மத்தின் குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நான் தர்மத்தை நிலைநாட்ட வருகிறேன். எப்படி வரான்? அஜோஸ்பி சன்னவியாத்மா பூதானா ஈஸ்வரசுத்தன் பிரகுதியும் சுவாமதிசாயா சம்பவம் யாத்வமாயா. என்ன சொல்றான்? நான் இந்த உலகிற்கு ஈஸ்வரனாக சிவபெருமானாக ஈரனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதியை, அதாவது என்னுடைய படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு என்னுடைய யோக மாயினால் சாதாரண மனிதனை போல வெளிப்படுகிறேன். இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலையார் சாதாரண மனிதனா இருக்காரு, யோகி சாதாரண மனிதனை போல இருக்காரு. இப்படிதான் இறைவன் வருவான். அதனால இவங்களாம் இறை அவதாரம். மோடி ஒரு சாதாரண மனுஷன், அவங்க எல்லாம் திமுக வந்து பயந்துருவாரு, பயந்துதான் கிடக்காரு. நான் என்ன கேட்கிறேன், பாகிஸ்தான் வாழ நறுக்கி தீவிரவாதிகள் எல்லாம் வாழ நறுக்கி சுண்ணாம்பு வைக்கிறீங்க, ஏன் இந்த ஊழல்வாதிகள் வாழ உங்களால நறுக்க முடியல? ஒண்ணு புரிஞ்சுக்கோயா, ஒரு தீவிரவாதி ஒரு ஊழல்வாதி நல்லா எழுதி வச்சுக்கோ, ஒரு ஊழல்வாதி 1000 தீவிரவாதிக்கு சமம். ஏன்னா ஒரு தீவிரவாதி மிஞ்சி மிஞ்சி போனா 100 பேரை கொள்வான். ஆனா இந்த ஊழல்வாதி பயல்களால மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய கல்வி பாதிக்கும், வாழ்வாதாரம் பாதிக்கும், மருத்துவம் பாதிக்கும். இதனால எத்தனை பேர் சாகுவான் தெரியுமா? இன்னைக்கு சாதாரண புற்றுநோயாளிகள் தரமான கீமோ சிகிச்சை கொடுக்க முடியாம எத்தனை பேர் செத்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எத்தனை நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை கொடுக்க முடியல தெரியுமா? இது எல்லாம் யாரு? இவனுக்கு பண்ற ஊழல் தான். இந்த ஊழல்வாதிகளுக்கு தண்டிக்க முடியாத மோடி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் போதும். எழுதி வச்சுக்கோ. நான்லாம் ஒரு காலத்துல மோடின்னு உருகின வந்தான். என் அளவுக்கு மோடியை நேசிச்சவன் இந்த இந்தியாவில ஒன்றும் இருக்க முடியாது. இன்னைக்கு நானே வெறுக்கிறேன். சொல்லிட்டு தான் இருக்காரு, ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாரியா. திமுக கண்டபடி கிளின்னு கழிக்கிறான். மோடியை மேடைக்கு மேடை பேசுறான் பச்சை பச்சையா. எவனுக்காவது கோவம் வருதா? சாதாரண அடிமட்ட பாஜக தொண்டர்களுக்கு தான் கோவம் வருது. அண்ணாமலை கோவப்படுறாரு. ஆனா இந்த பதவி சுகத்தை அனுமதிக்கிற எல்முருகனுக்கு கோவம் வருதா? வராது. வானதி கோர்மா வராது. தமிழிசை கோர்மா வராது. அன்னைக்கு ஒரு ஐயரமா வீடியோ போட்டிருக்கு, தோற்கடிக்கப்பட வேண்டிய 4 பேர்கள். யாரு? வானதி, இந்த நயினார் நாகேந்திரன், இந்த தமிழிசை அம்மா, அப்புறம் இன்னொருத்தர் எல்முருகன். இந்த நயினார் நாகேந்திரன் எல்முருகன், இந்த 4 பேரும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு ஐயரமா 20 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க. அது வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஒரு பிராமண சமூகமே வெறுக்கிறாங்கன்னா ஏன் சொல்றாங்க? அண்ணாமலை போன்ற உழைப்பாளிகள் நீங்க ஓரம் கட்டுறது எங்களுக்கு பிடிக்கல. ஏன் ஓரம் கட்டுற? ஏன் நீ அண்ணாமலைக்கு ஒரு சீட்டை கொடு, ஏன் கொடுக்கல? தலைமை நிக்கத்தான் நின்றுப்பாரு. இவனுக்கு அண்ணாமலை ஓரம் கட்டன்னு பிளான் பண்ணி பண்றானுங்கய்யா. அதனால அண்ணாமலைக்கு ஒன்றும் நட்டம் இல்ல, பிஜேபிக்கு தான் நட்டம். எழுதி வச்சுக்கோ. அண்ணாமலைக்கு நீ பதவி சீட்டு கொடுத்துருந்தனா இன்னைக்கு வெளியில இருக்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடுவான் பிஜேபிக்கு. இன்னைக்கு 99% விரக்தியில உட்காந்துட்டு இருக்கான். எழுதி வச்சுக்கோ, என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால இங்க பாருங்க, இவங்க எல்லாம் யாருமே இங்க பரமாத்மா கிடையாதுங்க. பரமாத்மா எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் தான் பரமாத்மா. அனுமன் யாரு? எங்க ஐயா எங்க அண்ணாமலை. புரியுதா உங்களுக்கு? அதனால சுவாமி பரம்பரை அன்னைக்கு சொல்றாயா, இந்த கலியுகத்துல இறைவன் எப்படி வருவான்? சாமி சொல்றான் பாருங்க, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீஞ்சிய கலியன் வந்த விசனத்தால் கையிலேயேகி சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அள்ளிச்சி அம்மானை எழுதுட்டு. எங்க அப்பா பரம்பரை இறைவன் சொல்றாயா. அன்னைக்கு துவாபரை கொத்த முடிச்சேன், குருநாடு பட்டம் சுட்டேன். இவருக்கு மீண்டும் துரியோதனுடைய ஆத்மா சிவபெருமானிடத்துல வரத்தை வாங்கி கொண்டு கலியனாக பூமியில் பிறந்தான். அதனால இந்த பூமியில சாதுக்கள் எல்லோரும் கஷ்டப்படுவான், சாதுக்களுக்கு அநீதி தான் இழைக்கப்படும். அந்த தருணத்துல நான் என்னை தோற்றுவித்துக் கொள்வேன். நான் அவதாரமா வந்து சாதுக்களாகிய நல்ல பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன், பாதுகாப்பேன் இறைவன் சொன்னான். அதன்படி எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் அன்னைக்கு அங்க பாருங்க ஆண்டுட்டு இருக்காரு. அவர் யோகி ஆதித்யநாத் பிரதமர் ஆகணும், அண்ணாமலை உள்துறை அமைச்சர் ஆகணும், ஹெச் ராஜா குடியரசுத் தலைவர் ஆகணும். இவங்க 3 பேர் வரட்டியா மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளும் ஆண்டால் இந்த பூமியில தர்மம் வந்துடும். ஒருத்தனும் ஊழல் பண்ண மாட்டான். எல்லா பயிலும் வாழை மூடி வாழை சூட்டிக்கு உட்காந்துருப்பான். ஆராசா அப்படி பேசுவாரா சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. கொஞ்சம் பேச்சையா பேசுறாரு ஆராசா. இவங்கெல்லாம் என்னையா, இவங்கெல்லாம் இங்க சோத்துல உப்பு போட்டு தின்னா கூட ரோசம் வரியா? எனக்கு என்னையா இவங்களுக்கா ரோசம் இருக்குது? என்ன போங்கய்யா. நேரம் எங்க ஐயா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேச்சு பேசுறானு ஐயோ பேசும்போது நமக்கே அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. இவங்களுக்கா என்னையா கொஞ்சமாவது உடனே வருதானே தெரியல. மோடி அந்த பேச்சு பேசுறாங்க திமுக. ஐயோ
ஏன் போங்கய்யா, இவங்க எல்லாம் ஊழல் ஒழிக்க மாட்டாங்க. ஊழல் ஒழிக்க ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத் மட்டும்தான் முடியும். சாமியால தான் முடியும். மகராட்சி வரணும் பிரதமர். அதனால என்ன பொறுத்தவரையில மோடிக்கெல்லாம் இன்னிலாம் மோடியெல்லாம் பவரெல்லாம் முடிச்சு போச்சு. மோடி வந்து பேசாம இளைஞர்கள் வழி விடணும். எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் பொறுப்பு கொடுக்கணும். இவரு அமித்ஷா பதவி விலகிட்டு அண்ணாமலை கிட்ட உள்துறை அமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனா நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா நாசமா தான் போவோம். எழுதி வச்சுக்கோ. சும்மா ஊழல் ஒழிக்கும். 1/2 மணி நேரம் ஆகுமாயா, சொடக்கடிக்கு நேரம் ஆகுமாயா. இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அப்பா, எங்க அப்பா சிவம் பாத்துட்டு இருக்கான். சாமி எங்க அப்பா நினைச்சா அந்த பூமி அழிக்க எவ்வளவு நேரம் சாமி சொல்ற பாருங்க. கை தட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா. வட்ட கிழுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. ஊமை போல் இருப்பதை வாயை நான் திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. மகாவிஷ்ணு சிவன் சொல்றான், திருமேனி திருக்கண்ணை சற்றே திறந்து விட்டால் தீமை அழிந்திடுமே சிவனை. எங்க அப்பா சிவபெருமான் கலியனுக்கு வரத்தை கொடுத்துட்டான். இந்த கலியுகம் இருக்கு, இத்தனை ஆண்டுகள் இருக்கு. அது வரைக்கும் கலியனுடைய ஆட்சி தான். இந்த கலியனுடைய வாரிசுகள் இவனுடைய கைதான் ஓங்கி இருக்குமா. அது வரைக்கும் எங்க அப்பா சொல்ற பாருங்க, சிவனே என் கண்ணை திருமேனி கண்ணை சற்றே திறந்து விட்டால் தீமை அழிந்திடுமே. என் கண்ணை பெருமாள் திருப்பதியில் படுத்திருக்காம உட்கார்ந்துருக்காம நின்றுட்டு இருக்காம பாருங்க. எங்க அப்பன் அவன் கண்ணை லேசா மேல நாமத்தை நீக்கி திறந்து பார்த்தா அந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஊமை போல் இருப்பதை வாயை நான் திறந்து விட்டால் உலகம் அழிஞ்சிடும். அவ்வளவு பெரிய விஞ்சை, அவ்வளவு சக்தி உடைச்ச எங்க அப்பா மகாவிஷ்ணு பெரும்பொருள். ஆனாலும் இறைவன் ஏன் அமைதியா இருக்கானா, சிவன் கொடுத்த வரம் பொய்யாக கூடாது. கலியனுக்கு கொடுத்தவரை இவங்கள கலியனுடைய வாரிசுகள். கலியும் அழிகிற வரைக்கும் இவனுக்கு கைதான் ஓங்கி இருக்குமா. ஆனா சுவாமி நினைச்சா சுடக்கிறது தான். கை தட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ கலியன் இருப்பதால் இந்த நாய்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. இந்த கலியில ரவுடிசம் பண்ணக்கூடிய இந்த அயோக்கிய பயல்களை, உலகவாதம் பண்ணக்கூடிய இந்த பயல்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சிவன் நினைச்சா. பெருமானத்தை ஒரு செகண்ட் ஆகாது. அதனால அங்க இறைவன் பொறுமையா இருக்கான். இறைவன் மோடி பாத்துக்குவாருன்னு விட்டான். மோடி பார்க்கல. அதனால சாமியே அங்க இறங்கி வந்துட்டான் யோகி ஆதித்யநாத் ரூபத்துல. அவர் பாத்துப்பாரு. அதனால விடுங்கய்யா. இவனுங்களை பேசினா நமக்கு தான் வைத்தறிச்சலா இருக்கு. சாமி சொல்றான், அனிஷ்டம் இஷ்டம் திரிவிதம் கர்மம் முடிஞ்சு போச்சு. இவன் என்னென்ன ஊழல் பண்றானோ, என்னென்ன பாவ அநியாயங்கள் பண்றானோ அதுக்குள்ள கர்மாவை அவனுடைய ஆத்மா எடுத்துட்டு வரும். அந்த ஆத்மா அனுபவிக்கும். உன்னோட உடல் தான் அழியுது. சாமி சொல்றான், பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாங்க. ஆவிக்கு தான் ஆக்கினை, இந்த ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை தண்டனை நரகத்துல உண்டு. இந்த உடல் அழிஞ்சு போயிடும். இந்த உடலை எந்த கொம்பனாலையும் காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இத்தனை ஆயுள் காலம்னா இறைவன் எழுதினபடி என்னுடைய ஆயுதம் எவன் எடுப்பான், அன்னைக்கு தீர்ப்புக்கு போகும் இந்த ஆத்மா. அதுபடி எல்லா ஜீவராசிகளுடைய கணக்கு ஈசன் இருக்கு. புரியுது அவங்களுக்கு. அதனால அந்த நாள் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அதனால இங்க ஒருத்தனும் தப்ப முடியாது. பேசக்கூடிய இந்த நாய், இந்த பைத்தியக்கார நாய் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, இந்த நாயும் தப்ப முடியாது, எவனும் தப்ப முடியாது. புரியுது உங்களுக்கு. நீங்களும் தப்ப முடியாது கர்மாவில இருந்து. அதனால இங்க சாமி எங்க அப்ப பரம்பொருளை சொல்றான், இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பர பிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இறந்து தான் வளர்ப்பேன் நண்பரைங்க. சங்கில் இறந்து என் பிள்ளைகளை சாதுக்காய் நல்ல பிள்ளைக்கு மோட்சத்தை கொடுத்துருவேன். அநியாயக்கரம் பண்ணக்கூடிய படுபாவிகளை பரபிரமா நான் எங்க இருக்கிறேன், என் கண்ணுக்கு மறைவா இல்ல. அவனவன் செய்யற குற்றம் எனக்கு மறைவா இல்ல. நான் ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுப்பேன், அவனுடைய ஆத்மாவுக்கு தண்டனை கொடுப்பேன் இறைவன் சொல்றான். அதனால இங்க பாருங்க, இங்க ஸ்டாலினும் தப்ப முடியாது பாவத்துல இருந்து. இந்த ஊழல்வாதிகள் மேல நடவடிக்கை எடுக்காத மோடியும் தப்ப முடியாது. மோடிக்கும் தண்டனை கிடைக்கும். நீ உங்க கையில அதிகாரம் ஏன் கொடுத்துருக்காரு? ஒருத்தர் அநியாயம் பண்ண நடவடிக்கை எடு, அதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஏன் எடுக்கல? சாமி விட முடியாரியா? இறைவன் சொல்றான். நான் உங்க அரச சாமி அதான் சொன்னாயா, பாவி வம்சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்திருவாங்க. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா. நீங்க உங்க அதிகாரத்தை சொகுசு அனுபவிச்சுட்டு அப்படியே பிளைட்ல வந்து இறங்கிட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு போனா போதுமா? ரோட் ஷோ நடத்தினா மட்டும் போதுமா? ஒரு ஊழல்வாதி இப்போ சொல்றீங்க, ஒரு ஊழல்வாதி 1000 தீவிரவாதிக்கு சமம். ஏன் தீவிரவாதி மேல நடவடிக்கை எடுக்கிற நீங்க ஏன் ஊழல்வாதி மேல நடவடிக்கை எடுக்கல? அப்ப உங்க மேல சந்தேகம் வருமாறாதா? அப்ப நீங்க எல்லாம் பல்ல கூட்டணியா எங்களுக்கு சந்தேகம் வருமாறாதா? அதனால விட்டு தொலைங்க. இங்க எவனுமே நம்பாதீங்க. நீங்க பரமாத்மா மட்டும் நம்புங்க. இந்த பிரபஞ்சத்துல மலஞ்சலம் கழிக்கிற மனுஷனை நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா நாசமா போவீங்க. அப்பா சிவனை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். சுவாமி சொல்ற பாருங்க, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீட்டிலிருந்து திறந்து தீ நரக சீல் குட்டியில இடைக்க கொத்தி இறந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் எங்க அப்பாவை தேட ஆத்மாவும் நரகத்துல புழு கொஞ்சம் 84 பிறவி கொடுப்பேங்கிறா. ரஜசி பிள்ளையும் கத்தோக்கி ஜாயுதே ததா பிள்ளையும் சமசி மூணு ஜாயுதே மூணு யோனி அசுர யோனி பாம்பு தேழு பூரா எல்லா யோனி பிறப்பிடத்துல வந்துருவ. 84 பிறவி கொடுப்பேங்க. ஆடு மாடு கோழி அப்புறம் மனித பிறவி கிடைக்காது. மனித பிறவி 7 வாய்ப்பு தான். இதை விட்டுட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு எனக்கு 7ஆவது பிறவியா இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல பிறந்த நிறைய மனிதர்களுக்கு 7ஆவது பிறவியா இருக்கலாம். இது தவற விட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு நரகம் நரகம் மீண்டும் 84 பிறவி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் மனித பிறவி எடுப்ப. மீண்டும் நீ எங்க அப்பாவை தேனாலும் மோட்சம். இல்லைன்னா இந்த உலகில விட்டு நீ கரையேற மாட்ட. இந்த பிரபஞ்சத்துல பூமியிலே சுத்திட்டு இருப்ப. நரகத்தை அடைவ. மீண்டும் அங்க தண்டனை அனுபவித்த பிறகு இருப்பவர்கள் மல்லுகளை 84 லட்சம் பிறவி புழு விலங்கு பறவை நீ வருவேன்னு யார் சொல்றா? பரம்பொருள் சொல்றான். சத்திய வார்த்தை. இது நம்புங்க, உண்மையான வார்த்தையா.
சாமி சொல்றான், ம். இதை மெய் என்று சொன்னவர்க்கு மேலோகம் தோணப்படும் அம்மை உமை பார்வதியும் அறிவு சொன்னால் என் மகனே. அம்மை உமை பார்வதி அறிவு சொன்ன சிவபெருமான் சொல்றான் ஐயா. சத்திய வார்த்தையா இது பைத்தியகாரம் பேசுற வார்த்தை, இந்த லூசு இந்த கிறுக்கம் பேசுறேன்னு நினைச்சுக்காங்க. இந்த கிறுக்கு போய் இந்த கொட்டிக்கார போய் வார்த்தை கிடையாது, இந்த பித்தனுடைய வார்த்தை கிடையாது, இது சித்த சிவபெருமான் வார்த்தை. அதனால இங்க பாருங்க, இங்க ஒரு பயிலும் தப்ப முடியாது. சேகர் பாபுவையும் தப்ப முடியாது, ஸ்டாலினும் தப்ப முடியாது, மோடியும் தப்ப முடியாது, துரைமுருகன் தப்ப முடியாது, ஆராசா தப்ப முடியாது, ஏன் எல் முருகன் தப்ப முடியாது, ஏன் பேசுற நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. சோ கடந்து வந்த பாதையில ஏதாவது தப்பு பண்ணிருப்போம். அதனால தப்பு பண்ணாத மனுஷன் எவனுமே பூமியில இருக்க மாட்டான். பரிசுத்தவானுக்கு பரலோகத்துல தான் இருப்பான், அங்க இருக்க மாட்டான். எங்க அப்பனுடைய அந்த பரமன் இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு போயிருவான். புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, நீங்க பூமியில வந்துட்டோம், நம்ம எல்லாம் கர்மா அனுபவிக்க வந்துடணும். பாவ மன்னிப்பு கேட்டு சாமியை நோக்கி சிவனை நோக்கி போயிட்டு வரணும். அப்பாட்ட தேண்டு சிவன்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்பாட்ட. ஏன்னா உங்க பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் அவன் தான். சுவாமியே சொல்றான், சர்வதர்மான் பரித்தேத்திய மாமேகம் சரணம் ரஜ்ஜ அகம் துவா சர்வ பாப்பி மோசைசியாம சுசகங்கிறான். என்ன சொல்றான்? சிவராஜ் அப்போவே சொல்றான், செய்ய வேண்டிய கடமை இணைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக, நான் உன்னை பாவங்கள் அனைத்தில் இருந்தும் விடுவிப்பேன், வருந்தாதேண்டா. எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான், உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இந்த உலகத்துல எந்த கொம்பனும் கிடையாது, எனக்கு மட்டும் தான் உண்டு. நான் நினைச்சா உன்னை மோட்சத்துக்கு அனுப்பலாம், சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், ஏன்னா என்னுடைய அதிகாரங்கிற சாமி சொல்ற பாருங்க. மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. முன்னுள்ள ராமர் உயிர்க்கும் முகச்சையுள்ள ராமர் உயிர்க்கும் இப்போ வந்த நாராயணர் இங்கும் நிறைந்தவர் தான், ஏகமயமானவர் தான், எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. ராமனை வந்ததான் வந்தான், கிருஷ்ணநாதன் வந்தது எங்க அப்பா சிவபெருமான் தான். எல்லாம் வந்துடுறான். மோட்சத்துல இருக்கக்கூடிய உயிருக்கும் அடைக்கலாம் வந்தான், நரகத்துல இருக்கிற உயிருக்கும் வந்து அடைக்கலாம். நரகத்துல இருக்கிற ஆத்மா சிவசிவான்னு சொல்லிச்சுன்னா நேரம் மோட்சத்துக்கு போயிடும். அதனால சிவசிவாங்கிற நாமத்தை சொல்லுங்க. இதை விட்டுட்டு அவன் நாம வாழ்க இவன் நாம நாளுக்குன்னு மலைஜலம் கழிக்கிற பயிலுக்கு நாமத்தை சொன்னீங்கன்னா நாசமா போயிருவீங்க. அதான் நிறைய பயிலுக்கு சொல்லிட்டு தெரியுறான். புத்தியோட பொழைச்சிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சாமியோட நாமத்தை சொல்லுங்க. சாமி அதான் சொன்னா, அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டானாலோ சிவனே சிவசிவா என்ற சொல்லு அவகர நீசருக்கு தெரியவும் மாட்டான சிவன்ட்டான். அரகரா சிவசிவாங்கிற நாமத்தை சொன்னா ஒருத்தன் உலகில இருந்து கரையேறுவான், மோட்சம் கிடைச்சிடும். ஆனா படுபாவி எழுந்த நாமத்தை சொல்ல மாட்டான். இந்த விஜய் இந்த சினிமாக்காரன் பாட்டதான் மூணு பானுங்களாம், ரஞ்சிதமே ரஞ்சிதமே, அப்புறம் ரஞ்சிதவனை கூட்டிட்டு போற நரகத்துக்கு, நாசமா போயிடாதீங்கடா அப்படின்னு நான் சொல்ல. சிவபெருமான் சொல்றான், அரகரான்னு சொல்லுங்க இல்ல சிவசிவான்னு சொல்லுங்க. ரெண்டு நாமத்துல ஒரு நாமத்தை நீங்கள் பிடித்தால் உங்களுக்கு மோட்ச வீடு திறக்கும். நான் சொல்லல, சுவாமி சொல்றான், பரம்பொருள் சொல்றான். பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோர்க்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயிலா திருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தன்மைட்டான். பூமியில நமக்கு வீடு கிடையாதுயா, பூமியில தாம இருக்குது பாலம், இந்த இது கடந்துதான் போக முடியும், எவனுமே நிலைக்க முடியாது. நம்முடைய நித்திய வீடு வைகுண்ட வீடு அங்க மேல இருக்கு, அப்போடைய சிவ வீடு இருக்கு, தேடிக்கோ தேடிக்கோ. நான் சொல்ல, சிவபெருமான் சொல்றான், ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தெரியல. அப்பா நாதனுடைய வார்த்தை இது, சிவபெருமானுடைய வார்த்தையா இது, இந்த பைத்தியக்காரனுடைய வார்த்தை கிடையாது. இந்த பைத்தியக்காரன் சொல்றது கசப்பாதான் இருக்கும் மக்களே. 6 பிறவி மாற்றிருக்க சாமி சொல்லிட்டான். 6 பிறவி அறிய உன்னை நினையாமல் தூர்மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அணைத்து வைகுண்டம் வீரன்ட்ட எங்க அப்பா கருணை கடல். நீ 6 பிறவில இந்த கி வீரமணி மாதிரி இந்த ஆராசா மாதிரி எங்க அப்பா சிவபிரமணி எங்க அப்பா பெருமாளை நீ கண்டபடி திட்டினாலும் கூட உனக்கு 7ஆம் பிறவில எல்லளவு எங்க அப்பா நாராயணை பரம்பொருள் நினைச்சேன்னா உனக்கு வாரி அணைத்து வைகுண்ட இவனேங்கிறான். அப்படி கருணை கடல் எங்க அப்பா. 7 பிறவி தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும். இப்போ கேட்கக்கூடிய ஆடியோ கேட்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு இது 7வது பிறவியா கூட இருக்கலாம். ஆகவே மோட்சத்துக்கு வழி தேடுங்க என் பிள்ளைகளே. இது நான் சொல்ல, அப்பா சிவபெருமான் சொல்றான், பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமணி அழுது சொல்றாங்க. அப்பா சிவபெருமான் சொல்றான், என்ன சொல்றான்? பெற்றோர்கள் ஞானம் பெற்ற என் பிள்ளைகள் கண்டடைவார்கள் என்னை, என்னுடைய சிவ வீட்டை அடைவார்கள்ங்க. அதான் பெற்றோர்கள் கண்டுகொள்வார் என் மகனேங்க. பெற்றோர்கள் ஞானம் பெற்றோர்கள் கண்டுகொள்வார்கள் அப்பாவை. பிள்ளைகளே 7வது பிறவியா இருக்கலாம் உங்களுக்கு. இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா மீண்டும் நீங்கள் 84 லட்சம் பிறவி அடைவீர்கள், நரகத்தையும் அடைவீர்கள். நான் சொல்ல, பரம்பொருள் சொல்றான், 84 லட்சம் பிறவி மனித பிறவி கிடைக்காது. புழு விலங்கு ஆடு கோழி பன்னி நாயும் நம்ம பிறந்து பிறகு சாகணும். இந்த வாய்ப்பை பிள்ளைகள் தவற விட்டாதீங்க. இந்த ஆடியோவை அலட்சமா நினைக்காதீங்க. தயவுசெய்து இந்த அரசியல் பயில்கள் மண்ணலி போடுங்க, எவனையும் நம்பாதீங்க. அப்பா சிவனை மட்டும் நம்புங்க, பரம்பொருள் நம்புங்க, மனிதர்கள் நம்பாதுங்க. மனுஷன் எப்போ மாறிடுவான். அதனால மனுஷன் நம்ப வேண்டாம் மக்களே. ஓம் நம சிவாய. திருச்சி தம்பலம் தில்லையம்பலம்.
சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையர் வணக்கம். தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஆதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார். அவர் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், நான்குநேரி தாலுகா, ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாலயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமேனி, இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம். அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபபீடம் வரைக்கும் வந்துவிட்டது. தற்போது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே இரு கரம் கூப்பி ஏகபரா குரு பிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம். மக்களே, முடிந்தால் உதவுங்கள். இல்லை என்றால் ஒரு 2 பேருக்காவது பகிருங்கள். இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம். இந்த ஆலயத்திற்கு தாங்கள் 1 ரூபாய் மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம், உதவுங்கள். எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் 1 ரூபாய் மனமு வந்து தந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, எம்பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநிலம் அதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பாவுடைய வாழ்த்து. அப்பா சொல்கிறான், என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும். பரத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு, அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான். மக்களே, இதை நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பா சொல்கிறான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாய். என் பிள்ளைகள், என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள், என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி நான் தானுடன் நினைவுமுட்டு தர்மமும் நெறியும் கட்டு நீதி நெறியோடு வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை அடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான். மக்களே, அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம்பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மக்களே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காவது பகிருங்கள். நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். மேலும் எம்பெருமானே சொல்லுவான், பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நிர்வாள. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனுவாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகி வாழ நல்லோரும் வாழ நவில் ஓரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க.
அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான். வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ, வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன் பிள்ளைகளே. இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள். மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது பிள்ளைகளை, ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அவர்கள் ஜீவ விட்டை முக்தி விட்டை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மயுக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான். அது என்னுடைய பாடல் அல்ல, அப்பாவுடைய பாடல். நம சிவாய. பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு. உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம் மக்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.